இப்போ 7வது தசகம் நம்ம அந்த அத்தியாயம் பூர்த்தி ஆகும் பொழுது பார்த்தோம், பிரம்மதேவன் என்னன்னா எனக்கு இதை போல சிருஷ்டி பண்ணணுங்கிறது அந்த எண்ணம் வந்துடுத்து. ஆனா என்னன்னா அதற்கான அறிவு இன்னும் உண்டாகலையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்பதான் ஒரு தப்பன்னு சொல்லிட்டு ஒரு அசரீரியான ஒரு வாக்கு கேட்கறது அப்படிங்கறதெல்லாம் அந்த ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்தோம். தபதபேதி அப்படின்னு 2வது ஸ்லோகத்தை பார்த்தோம் இல்லையா. அப்போ பகவானே இப்ப தப்பன்னு சொன்ன உடனே பிரம்மதேவன் தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ காலங்கள் போயிட்டே இருக்கு. அந்த சமயம் என்னன்னா பகவான் தன்னுடைய வைகுண்ட லோகத்தை திவ்யமான அந்த தரிசனத்தை பிரம்மதேவனுக்கு காண்பிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அப்போ அங்க மாயை கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கக்கூடிய ரொம்ப பேரொளியோடு திகழக்கூடிய வைகுண்ட லோகம், கொஞ்சம் கூட அங்க பயமோ கோபமோ அந்த அஜ்ஞானமோ எதுவுமே கிடையாது. அங்க மாயையுடைய அந்த தடமே இல்லாத அளவுக்கு இருந்தது. ஆனந்த பெருக்கு மட்டும்தான் இருந்தது. அப்படியேப்பட்ட அந்த அந்த வைகுண்ட லோகத்தை பிரம்மதேவனுக்கு காண்பிச்சார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. இந்த வைகுண்ட லோகத்துல பகவான் மட்டும் இல்ல, கூட அங்க சேவை பண்ணக்கூடியவாளும் என்னன்னா எல்லாருமே சதுர்புஜங்களோட பகவான போலவே சதுர்புஜங்களோட காட்சி அளிக்கிறா. ரொம்ப ஒளி வீசின்னு இருக்கா, பலவிதமான ஆபரணங்கள் எல்லாம் தரிச்சுட்டு இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த வைகுண்ட லோகத்துல சாட்சாத் மகாலட்சுமி தானே பகவானுக்கு துளசி எல்லாம் பூக்கள் எல்லாம் எடுத்து வச்சுன்னு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட இருக்கக்கூடிய சில பெண்களோட மின்னல் கொடி போல இருக்கலாம். அதனால அப்படியேப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயார் என்னன்னா அப்படி பூக்கள் எல்லாம் எடுத்து அர்ச்சிக்கிறதுக்கு எடுத்துட்டு இருக்கா அப்படிங்கறத பார்த்தோம். அப்படியேப்பட்ட அந்த பரமபத தரிசனத்தை எனக்கும் காண்பிப்பான்னு பட்டத்திரிகள் கேட்டார் இல்லையா. அப்படி அந்த பிரம்மதேவன் பார்க்கக்கூடிய அந்த பகவான் எப்படி இருந்தார் அப்படின்னா சகல ஆபரணங்களோட ஆயுதங்களோட அழகா ஒரு சிம்ஹாசனத்துல, அதை நம்ம பார்த்தோம் ரத்னாசன அத்தியாசிதம் அப்படின்னு பார்த்திருப்போம் 7வது ஸ்லோகத்துல. அப்படி ரொம்ப அழகா கோட்டி சூரிய பிரகாசனாக பகவான் அங்க ஸ்ரீவத்ச மருவோட கிரீட்டம், தோள்வளை, கைவளை எல்லாம் தரிச்சுட்டு ரத்னமயமான ஆசனத்துல வீற்றிருக்கார் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. பகவானுடைய திருமேனி என்னன்னா கருத்து இருக்கக்கூடிய திருமேனியாக இருக்கு அப்படிங்கறதையும் பார்த்தோம் இல்லையா. அப்படி ரொம்ப அழகான ஒரு புன்னகை, சங்கு சக்கரம் கதை தாமரை எல்லாம் தரிச்சுட்டு ரொம்ப அழகா ஆனந்தத்தை பெருக்கெடுத்து கொடுக்கக்கூடிய அப்படியேப்பட்ட திருமேனி தரிசனத்தை பிரம்மதேவன் தரிசனம் பண்ணார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதனால இப்போ பிரம்மதேவன் மனதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விஷயத்த என்னன்னா பகவான் கண்டறிஞ்சுட்டு சொல்ற, நீ சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிற பையனை திருப்பி திருப்பி விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ற, எனக்கு அதற்கான அறிவு வேணும்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள இப்போ ஏதோ ஒண்ணு நம்ம இப்போ குழந்தைகள்லாம் எக்ஸாம் எழுத போறது அப்படின்னா எனக்கு நல்லபடியா ஞாபகம் இருக்கணுமே, நான் படிச்சதெல்லாம் நான் ஞாபகம் இருக்கணுமே, நான் ஒழுங்கா படிக்கணுமே அப்படின்னு வேண்டிப்பா இல்லையா. அப்போல பிரம்மதேவனும் என்னன்னா மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்ணிட்டு மனசுக்குள்ள வேண்டிட்டு இருக்காரு. என்னன்னா துவைத அத்வைத்தத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த ஞானத்தை நீதான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாரா. அதனால அதை நான் உனக்கு கொடுக்குறேன்பான்னு சொல்லி 10வது ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அப்ப நான் உனக்கு ஏற்கனவே அதை கொடுத்துட்டேன், இருந்தாலும் அந்த ஞானம் இப்பொழுது உனக்கு நன்னா புலப்படும், அதனால நீ சிருஷ்டி தொழிலை பண்ணலாம், எந்த ஒரு பந்தமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து பகவானே தூண்டு வைக்கிறார் அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. அதுதான் 10வது ஸ்லோகமாக அந்த தசகம் பூர்த்தியாச்சு அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப அடுத்தது 8வது தசகம் ஆரம்பிக்கும் பொழுதே ஏவம் அப்படின்னு பார்க்கிறோம் இல்லையா. ஏவம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இத போல அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதுக்குதான் ஏவம் அப்படின்னு சொல்லுது. அப்போ இத போலதான் என்னன்னா கேக்குறதாமா சவுண்ட் கேக்குறதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு கால் வந்தது, கட் பண்ணிட்டேன், இருந்தாலும் சவுண்ட் கேக்குறதா? சரி, வாய்ஸ் கிளியரா இருக்காமா? ஓகே ஃபைன். ஓகே, ஏவம் தாவத்து அப்படின்னா இத போலதான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தோம் பிரளயம் அப்படிங்கறதுலயே 4 வகை இருக்கு. பொதுவா 3ன்னு சொல்லுவா, ஆனா 4வதும் ஒண்ணு இருக்கு. அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் பிராகிருத பிரளயம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அடுத்தது என்னன்னா நைமித்திக பிரளயம், அதே மாதிரி நித்திய பிரளயம், ஆத்தியந்திக பிரளயம்னு ஒண்ணு இருக்கு. ஆத்தியந்திக பிரளயம் அப்படின்னு என்னன்னா அந்தந்த ஜீவன் மோட்சம் அடைஞ்சு பகவான் அடையிறது. அதனால அதுக்கப்புறம் என்னன்னா இங்க மறுபடியும் வர்றது கிடையாது. நித்திய பிரளயம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா ஒரு ஜீவனும் அன்னைக்கு தூங்கி எழுந்துக்கிறதும் அதே போல மரணம் அடைஞ்சு இன்னொரு உடம்பை எடுத்துக்கிறதும் தான் என்னன்னா நித்திய பிரளயமாக சொல்றது. நைமித்திக பிரளயம் அப்படிங்கிற பொழுது என்னன்னா பிரம்மதேவனுக்கும் ஒரு கால அளவு இருக்கு. இப்ப நம்மளுக்கு எப்படி 100 வயசு அப்படின்னு சொல்றோமோ அது போல பிரம்மதேவனுக்கும் ஒரு 100 வயசு காலம் இருக்கு. ஆனா கால அளவு வேறுபடுறது, அவ்வளவுதான்.
அப்போ இப்ப நம்மளுக்கும் ஒரு எறும்புக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்? இப்ப நம்மளோட எறும்பு கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். எறும்புக்கு ஆயுசு எப்படி இருக்கும்? அத போலதான் என்னன்னா நமக்கும் பிரம்மதேவனுக்கும் இருக்கிறது போல. அதனால பிரம்மதேவனுடைய ஆயுசு காலம் இருக்கு இல்லையா, அதுல ஒரு நாள் நம்ம எப்படி தூங்கி எழுந்துக்கிறோமோ அதே போல பிரம்மதேவன் தூங்கி எழுந்திருக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த தூங்கும் பொழுது இருக்கக்கூடிய பிரளயம் தான் நைமித்திக பிரளயம் அப்படின்னு சொல்றது. அப்போ நித்திய பிரளயம் பார்த்துட்டோம், நைமித்திக பிரளயம் பார்த்துட்டோம். அடுத்தது பிராகிருத பிரளயம். பிராகிருத பிரளயம்னா என்னன்னா, இப்ப எப்படி நம்மளுடைய ஒரு 100 வயசு காலமோ இல்ல 80 வயசு காலமோ நம்மளுக்கு மரணம் ஏற்படுறதுன்னு சொல்றோம் இல்லையா, அடுத்து ஒரு உடம்பு எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதே போல பிரம்மதேவனுடைய 100 வயசு காலமும் பூர்த்தி ஆகிறப்போ ஒரு பிரளயம் ஏற்படும். அதுதான் பிராகிருத பிரளயம். அதுக்கு அடுத்து பிரம்மா என்னன்னா, இந்த பிரம்மா இருக்க மாட்டார், வேற ஒரு ஜீவன் தான். எது ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கும் அதெல்லாம் தான் தேவலோகத்திலயோ இல்ல இந்திரனாகவோ அப்படி எல்லாம் எத்தனை 100 அஸ்வமேத நிறைய யஜ்ஞங்கள் பண்ணவா, தபசு பண்ணவா, இப்படி எல்லாம் இருக்கக்கூடியவெல்லாம் நிறைய புண்ணியம் பண்ணி அந்தந்த லோகத்தை அடைவான்னு சொல்லுவா இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் அப்போ இப்ப எப்படி ஒரு பிரைம் மினிஸ்டரோ இல்ல ஒரு பிரசிடென்ட்டோ எப்படி ஒரு ஓட் பண்ணி எடுக்கிறா இல்லையா, அவளுக்கு ஒரு 5 வருஷ காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அத போலதான் என்னன்னா அந்த பதவிக்கு தான் பிரம்மான்னு பேரு, பர்சனுக்கு பிரம்மான்னு பேர் கிடையாது. இந்திரனா இருக்கட்டும் பிரம்மாவா இருக்கட்டும் எல்லாருக்குமே என்னன்னா அந்த பதவி அந்த இடத்துல ஒரு ஜீவன் உட்காரும் அப்படிங்கறத சொல்றோம். அப்போ அந்த பதவி என்னன்னா 100 வருஷ காலம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு பிரளயம் ஏற்படும். அப்ப அந்த பிரளயத்துக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு பிரம்மா வருவார். இதுதான் என்னன்னா பிராகிருத பிரளயம்னு சொல்றது. ஆத்தியந்திக பிரளயம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அந்த ஜீவன் முக்தி அடைஞ்சு போகுது அப்படிங்கறத பார்த்துட்டோம். இப்ப இங்க முதல் ஸ்லோகத்துல சொல்ல வர என்னன்னா பிராகிருத பிரக்ஷயாந்தே அப்படின்னா பிராகிருத பிரளயம் டோட்டலா எல்லாமே லயமாக போறது. அப்போ முதல்ல வர்ற கல்பத்துக்கு பேரு முதல்ல ஒரு பிரம்மா வர்றாரு இல்லையா, அந்த பிரம்மாவுக்கு அந்த கல்பத்துக்கு, கல்பம்னா என்னன்னா ஒரு நாளைக்கு கல்பம்னு சொல்லுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு டேன்னு சொல்றோம் இல்லையா, இங்கிலீஷ்ல டேன்னு சொல்றோம், தினம்னு சொல்றோம் இல்லையா. அதே போல பிரம்மாவினுடைய ஒரு நாளுக்கு தான் கல்பம் அப்படின்னு பேர். அப்போ பிராமே கல்பே அப்படின்னா என்னன்னா அந்த பிராம கல்பம்னு சொல்றதுதான் முதல் நாள் பிரம்மாவுக்கு ஆரம்பிக்கிறது. அப்போ பிராகிருத பிரளயம் முடியறது, பிரளயத்தினுடைய முடிவுல பிரம்மா உண்டாரர். அந்த பிரம்மாவுக்கு முதல் நாள் தான் என்னன்னா பிராம கல்பம் அப்படின்னு பேர். அதுதான் பிராமே கல்பே ஹியாதிமே லப்த ஜன்மா. அப்போ புதுசா அந்த பிரம்மா வந்த உடனே அப்போ அவருக்கு மறுபடியும் என்ன சிருஷ்டி பண்ணணும் இல்லையா. இப்போ ஒருத்தர் ஆட்சியில உட்கார்ந்துட்டா அப்படின்னா அந்த இடத்துல என்னென்ன ஒர்க் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து பார்க்கணும் இல்லையா. இப்போ நம்மளே பறந்துருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நம்மளுடைய காலம் அப்படிங்கறத சொல்றோம் இல்லையா. அதே போலதான் என்னன்னா பூயக துவத்த ஏவாப்பிய வேதான், மறுபடியும் என்னன்னா அத்தனை வேதம் அப்படின்னாலே அறிவு ஞானம் அப்படின்னு அர்த்தம். சோ பிரம்மதேவனுக்கும் என்னன்னா பகவான வணங்கி அந்த ஞானத்தை பெறுகிறார் அப்படிங்கறத சொல்றான். ஏவாப்பிய வேதான், அந்த ஞானத்தை பகவான்கிட்ட இருந்து பெற்று சிருஷ்டிம் சக்கரே பூர்வ கல்போபமானாம், மறுபடியும் சிருஷ்டிய ஆரம்பிக்கிற. எப்படி சிருஷ்டிய ஆரம்பிக்கிற? பூர்வ கல்போபமானாம், முன்னாடி கல்பத்துல எப்படி பிரம்மதேவன் சிருஷ்டி பண்ணிருப்பாரோ அதே போல இங்க சிருஷ்டி ஆரம்பிக்கிறார். இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன பண்றா, கொஞ்ச நாள்ல அந்த குழந்தைக்கு இப்படி சொல்லணும், சொல்லணும், அம்மான்னு சொல்லணும், இப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்குறா இல்லையா. அந்த சொல்லி கொடுக்கறது தான் வேதம்னு சொல்றது, அதுதான் ஞானம்னு சொல்றது. அப்ப அந்த ஞானத்தை எப்படி அம்மா அப்பா கொடுக்குறா இல்லையா, அதே போல பிரம்மதேவனை பொறுத்த வரைக்கும் அம்மாவோ அப்பாவோ காரணகர்த்தா யாருன்னா ஆதி மூலமாக இருக்கக்கூடிய பகவான் அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த பகவான் தான் என்னன்னா பிரம்மதேவனுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஞானத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன, சிருஷ்டிம் சக்கரை, மறுபடியும் அந்த சிருஷ்டிய ஆரம்பிக்கிறார். எப்படின்னா பூர்வ கல்பங்கள்ல எல்லாம் எப்படி சிருஷ்டி இருந்ததோ அதே போல சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. அதான் முதல் ஸ்லோகத்துல சொல்றா. அடுத்த 2வது ஸ்லோகத்துல சொல்றா பிரம்மதேவனுடைய ஆயுசு காலம் எவ்வளோ அப்படின்னு கேட்டா ஒரு நாள் அப்படின்னு நம்ம எப்படி ஒரு 12 hours சொல்றோம் இல்லையா. இப்போ ஒரு கொசுவுக்கோ இல்ல ஒரு சின்ன ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கெல்லாம் எவ்வளவு ஆயுசுன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆனா நம்மள கம்பேர் பண்றச்சே அதுக்கு ரொம்ப ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கு. எறும்புக்கோ அப்படி சும்மா அடிச்சா போயிட போறது உடனே கொசு இல்லையா.
அப்ப அதுக்கு எவ்வளவு நாள் ஆயுசுன்னு சொல்ல முடியும்? அதே போலதான் நம்மள கம்பேர் பண்றது எப்படி அதனுடைய ஆயுசு எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும், அதே போலதான் பிரம்மதேவனுடைய ஆயுசு எப்படின்னா, நம்மளுக்கு ஒரு டே டைம் அப்படிங்கிற பொழுது 12 மணி நேரம், அதே 12 மணி நேரம் நைட் டைம்னு சொல்றோம் இல்லையா, சூரியன் இல்லாத நேரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதே போலதான் இங்கும் என்னன்னா 1000 சதுர்யுகங்கள் அந்த பிரம்மதேவனுடைய பகல் பொழுது, அதே போல 1000 சதுர்யுகங்கள் அந்த பிரம்மதேவனுக்கு இரவு பொழுது. அப்ப எப்படி 12 மணி நேரம் நம்மளுக்குன்னு சொல்றோமோ அதே போலதான் பிரம்மதேவனுடைய ஆயுசு காலம் அப்படிங்கிறதுக்கு பரா அப்படின்னு அந்த ஒரு நாளைக்கு பரான்னு பேரு. அதாவது அவருடைய ஆயுசுக்கு பரான்னு பேரு, ஒரு நாளைக்கு கல்பம்னு பேரு. அந்த கல்பத்துக்கு 2000 சதுர்யுகங்கள், அதுல டே டைம் அப்படின்னு சொல்றது ஒரு 1000 சதுர்யுகங்கள், திருப்பியும் 1000 சதுர்யுகங்கள் இரவு நேரம். அதுதான் இங்க என்ன சொல்றார், சதுர்யுக சஹஸ்ரமிதான்யஹானி. சஹஸ்ரமிதானி அப்படின்னு என்னன்னா 1000 சதுர்யுகங்கள் அவருடைய அஹானி அப்படின்னா என்னன்னா டே டைம் அப்படின்னு அர்த்தம். அதே போலதான் தாவன்மிதாச்ச ரஜினி, ரஜினினா இரவு நேரம்னு அர்த்தம். இரவு நேரமும் என்னன்னா 1000 சதுர்யுகங்கள். இத போல பகுஷோ நினாய காதால ராத்திரி நம்ம இப்ப நம்மளுக்கு ஒரு 50 வயசு இருக்குன்னா 50 வயசு வரைக்கும் எத்தனை காலை இரவு பார்த்திருப்போம் இல்லையா? ஒரு நாளுன்னு சொல்றோம், அதே ஒரு மாசம்னு சொல்றோம், அதே 12 மாசம்னு சொல்றதுதான் ஒரு வருஷம். அதே போல 50 வருஷத்தை நம்ம போக்கி இருக்கோம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எத்தனை காலை இரவுன்னு பார்த்திருப்போம். அதே போலதான் பிரம்மதேவன் இப்ப பார்த்திருக்கிறான். சோ காலை இரவுன்னு பார்த்திருக்கு. அப்படி பகுஷோ நினாய இத்தனை காலம் முடிஞ்சு போச்சு. 50வது வயசு வந்துடுத்து. 50 வயசு முடிஞ்சு போற நேரம், அந்த முடிஞ்சு போற நேரத்துல என்னன்னா நித்ராதி அசௌ துவைநிலிய சமம் ஸ்வசிருஷ்டை அப்படின்னா அவர் நித்ரைக்கு போறார். 50 வயசு முடிஞ்சு போயிட்டு நாளைக்கு காத்தால எழுந்தா 51வது வயசு. ஓகேவா? அப்ப 51வது வயசுக்கு முன்னாடி நாள் இரவு தூங்க போறார். அதுவும் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நைமித்திக பிரளயம்னு பார்த்தோம். 1000 சதுர்யுகங்கள் முடிஞ்ச உடனே ஒரு இரவு நேரம் வருது. நம்மளோட 12 மணி நேரத்துக்கு அப்புறம் இரவு நேரம் வருது இல்லையா, நம்ம தூங்குறோம் இல்லையா, அதே போல பிரம்மதேவன் தூங்குற காலம் தான் என்னன்னா இப்ப சொல்ற காலம். அப்போ என்ன பண்ற, நம்ம எப்படி எல்லாத்தையும் சாத்தின்னு உள்ள போய் கதவை போட்டு இருட்டுல போய் படுத்துக்கிறோம் இல்லையா, அதே போலதான் பிரம்மதேவனும் என்ன பண்ற, சிருஷ்டி எல்லாம் ஓவர் இப்போ, ஏன்னா எல்லாம் பிரளயம் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. பிரளயமாகி எல்லாம் போய் பிரம்மதேவனுக்குள்ள ஒடுங்கி, பிரம்மதேவனும் என்ன பண்றாராம், பகவானுக்குள்ள ஒடுங்கி துவயி நிலிய உனக்குள்ள ஒடுங்கி போயே சமம் சிருஷ்டை எல்லா சிருஷ்டியோடும் சேர்ந்து போய் உறங்குறதுக்கு போயிட்டார். இப்ப நம்மளுக்கு எப்படி இரவு நேரம் தூங்கிட்டு காத்தால எழுந்திருக்கும் பொழுது புதுசா ஒண்ணும் நம்ம சிருஷ்டி பண்ணலையே இல்லையா, ஆனா என்ன உள்ள இருக்கக்கூடிய எல்லாம் மறுபடியும் அடுத்த நாள் வேலை பண்றதுக்கு வெளியில வருது இல்லையா. அததான் இங்க என்ன சொல்றார், பிரம்மதேவனுடைய இந்த காலத்தை தான், இந்த பிரளயத்தை தான் நைமித்திக பிரளயம் ஆகுஹு. இததான் நைமித்திக பிரளயம்னு சொல்லுவா. முதல்ல பிராகிருத பிரளயம்னு முதல் ஸ்லோகத்தை சொன்னாரா, இப்ப நைமித்திக பிரளயம்னு இந்த இரண்டாவது ஸ்லோகத்தை சொல்ற. நைமித்திக பிரளயம் ஆகுஹு அதோஸ்ய ராத்திரிம். அந்த இரவு நேரம் தான் நைமித்திக பிரளயம் ஆகிறது. எப்போ, ஒரு நாளும் நடக்கும். ஆனா இப்ப சொல்ல போறது என்னன்னா 50 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்து, அடுத்த நாள் காத்தால எழுந்தா 51வது வயசு வந்துரும். அந்த 51வது வயசு வரும்பொழுது என்ன, புதுசா ஒரு கல்பம் ஆரம்பிக்கிறது, அடுத்த டே ஆரம்பிக்கிறது. நம்மளுக்கு டேன்னு சொல்றதுதான் அங்க கல்பம்னு சொல்ற. இப்போ அடுத்த ஸ்லோகத்தை 3வது சொல்றார், அஸ்மாத்ருஷாம் புனரஹர் முககிருத்திய துல்யாம். அப்போ நம்மள போலதான் அஸ்மாத்ருஷாம் அப்படின்னு, அஸ்மதுன்னா நம்மள போல, நம்மளாம் எப்படி இருக்கோமோ மத்திய லோகத்துல பூமியில வாழக்கூடிய நம்மளாம் எப்படி தூங்கி எழுந்துட்டு முககிருத்திய தொல்லியா, காலங்காத்தால எழுந்ததுக்கு அப்புறம் என்ன வேலைகள்லாம் பார்க்கிறோம் இல்லையா. அப்படின்னா என்னன்னா டேன்னு அர்த்தம். காத்தால எழுந்துக்கிறோம், சூரிய உதயம் ஆகுது, 5 மணிக்கு எழுந்துக்கிறோம். எழுந்த உடனே என்னன்னா நம்மளுக்கு நான் யாருன்னு தெரியறது, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும்னு தெரியறது. அப்படி இன்னைக்கு டேவை எப்படி நம்ம ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோமோ அதே போலதான் பகவத் பிரசாதம். தினமும் காத்தால எழுந்துக்கிறதுல இருந்து பகவத் நாமத்தை சொல்லிண்டு ஸ்லோகத்தை சொல்லிட்டு தான் எழுந்திருக்கணும்.
அப்படி இன்னைக்கு ஹோல் டே நல்லபடியாக இன்னைக்கு எல்லா காரியங்களும் நல்லா நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு எழுந்திருப்போம் இல்லையா? அதே போலதான் என்ன பண்றாராம் பிரம்மதேவன், பவத் பிரசாதா, உன்னுடைய பிரசாதத்தினால பிராமகல்ப ஜனுஷாம், அந்த பிராமகல்பம்னு சொல்லக்கூடிய அதிலேருந்து வந்த அந்த பிரம்மாதான் இப்ப என்ன பண்றார், பராயுஷாம் தூ, பரான்னு சொல்லக்கூடிய அவருடைய காலத்துல இப்ப என்ன ஆறுது, இன்னைக்கு காத்தால எழுந்துக்கிறார். எழுந்த உடனே என்ன ஆறுது, எல்லா ஜீவராசிகளோடவும் சேர்ந்துதான் எழுந்துக்கிறார். அதுதான் பராயுஷாம் தூ அப்படின்னு என்னன்னா, எது எதெல்லாம் முன்னாடி இருந்ததோ அதோடதான் சேர்ந்து எழுந்துக்கிறார். அதே போலதான் நம்மளும் காத்தால எழுந்திருக்கும் பொழுது இன்னைக்கு புதுசா எழுந்திருக்கல, ஏற்கனவே இருந்த விஷயங்கள் மனசுக்குள்ள ஸ்டோர் ஆனது தானே திருப்பி காத்தால எழுந்துக்கும் பொழுது எல்லா வேலைகளையும் அதனோட கண்டினியூவேஷனா தானே பார்க்கிறோம் இல்லையா? அதே போல என்னன்னா, சுப்த பிரபோதன சமாஸ்தி ததாபி சிருஷ்டிஹி அப்படின்னா, தூங்கி எழுந்து நம்ம காத்தால வேலை பண்ற மாதிரி பிரம்மதேவன் காத்தால எழுந்து வேலை பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ வேலை பண்ண ஆரம்பிக்கிற இப்ப அதுல என்ன ஆயிடுத்து, பஞ்சாசதப்தம் அதுனா 50, பஞ்சாசத்து அப்படின்னா 50ன்னு அர்த்தம். இப்ப பிரம்மதேவனுக்கு 50 வயது காலம் முடிஞ்சு போயிடுது. அதனால அப்தம் அதுனா இப்பதான் முடிஞ்சிருக்கு. அடுத்த நாள் காத்தால எழுந்திருக்கும் பொழுது என்ன 51 ஆரம்பிக்கிறது, பர்த்டே முடிஞ்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல 50 வயசு பூர்த்தி ஆகிட்டு 51வது வயசு ஆரம்பிக்கிறது. இப்ப பிரம்மதேவனுடைய அந்த ஹோல் அந்த 100 வருஷ காலத்துக்கு என்னன்னா பரான்னு பேரு. அதனால்தான் இங்க ஸ்வவயோர்த ரூபம் அப்படின்னு என்னன்னா, அவருடைய அதுல அர்த்த காலம் முடிஞ்சு போயிடுது. அர்த்தம்னா என்ன, பாதி காலம் முடிஞ்சு போயிடுது. அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம். சோ ஹாஃப் ஆஃப் தி அவருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுது. ஸ்வனா அவரோட, வயனா வயசுன்னு அர்த்தம். அவருடைய வயசுல அர்த்த ரூபம், அர்த்த காலம் முடிஞ்சு போயிடுது. ஏகம் பரார்த்தம், இன்னும் ஒரு பரார்த்த காலம் இருக்கு. பராங்கிறது 100 வயசு, அர்த்தம்னா பாதின்னு அர்த்தம். அதுல ஒரு பரார்த்தம் முடிஞ்சு போயிடுது, அடுத்த பரார்த்தம் இன்னைக்கு ஆரம்பிக்கிறது அப்படிங்கறத சொல்ற. அதனாலதான் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கும் பொழுது என்னன்னா, एवम् अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वेன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதுல பார்த்தா இது எல்லாம் வரும். பிரம்மதேவனுடைய ஆயுசு காலத்துல 51வது வயசுல இருக்கும் அப்படின்னு எல்லாம் வரும். சோ அர்த்த ரூபம் முடிஞ்சு போயிடுத்து. அடுத்தது அதிவிருத்தியஹி வர்த்ததேசம், அதாவது அதை கிராஸ் பண்ணிட்டார். அதிவிருத்தியன அதை கிராஸ் பண்ணி இப்போ 51வது வயசுல வந்திருக்கார் பிரம்மா. இதுல தத்ராந்திய ராத்திரி ஜனிதான் கதையாமி பூமன். பட்டத்திரிகை சொல்ற இன்னைக்கு காத்தால என்ன நடக்கிறது, அதாவது இரவு நேரம் முடிஞ்சுட்டும் அடுத்த நாள் காத்தால இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் இருந்தா உடனே ஒன் டே வித் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏதோ சொல்றா இல்லையா? காத்தால இருந்து சாயங்காலம் மட்டும் அவரோடவே சுத்திண்டு என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கா இல்லையா? அது போல இங்க பட்டத்திரிகள் என்ன சொல்றார், பிரம்மதேவன் இன்னைக்கு காத்தால எழுந்துக்கிறார் இல்லையா, அதுல இருந்து ராத்திரி தூங்கி எழுந்து காத்தால என்னெல்லாம் பண்றன்றத நான் உனக்கு கதையாமின்னு அதை உனக்கு சொல்றேன்ப்பா. ஏ பூமன் அப்படின்னு சொல்ற. பட்டத்திரிகள் பகவான பூமன்னு கூப்பிடுற. பூமன் அப்படின்னாலே என்னன்னா ஒரு அதாவது எல்லாத்திலையும் நிறைவானவர் அப்படின்னு அர்த்தம். பூமன் அப்படின்னாலே என்னன்னா சக்கலத்திலையும் பூர்ணமா இருக்கக்கூடியவருக்கு பூமன்னு பேர். பஷாத் தினாவதரணேச்ச பவத் விலாசான். அப்போ காலங்காத்தால பஷாத் இரவு நேரம் தூங்கி எழுந்துட்டாரா, தினம் வந்துடுத்தா, அப்போ அவதரணேச்ச அப்படின்னா பிகினிங் ஆரம்பிக்கிறது, இப்பதான் அந்த காத்தால ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து என்னெல்லாம் பண்றார், பவத் விலாசான் அவருடைய என்னென்ன காரியங்கள் பண்றன்றத நான் உனக்கு சொல்றேன்பா அப்படின்னு பட்டத்திரிகள் ஆரம்பிக்கிற. அடுத்த ஸ்லோகத்தை சொல்ற 5வது ஸ்லோகம். தினாவசானேத சரோஜயோனிகி. அப்போ ஒரு நாளும் பிரம்மதேவன் என்ன பண்ணுவார், தினம் முடியறச்சே, தின அவசானேனா முடியறச்சே, முடியும் பொழுது என்ன ஆறுது, சரோஜயோனிகி. சரோஜயோனிகினா தாமரையிலிருந்து உதிச்சவர் தானே பிரம்மா. சரோஜனா தாமரை, யோனினா பிறப்பிடம்னு அர்த்தம். சோ தாமரையில பிறப்பிடமாக இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அப்படின்னு அர்த்தம். சுஷுப்தி காமக, அவர் என்ன பண்ணுவார், நம்ம எப்படி போய் தூங்கணும்னு நம்ம ஆத்துல எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நம்ம போய் தூங்குறோமோ அதே போல பிரம்மதேவன் என்ன பண்ணுவார், தூங்கணும். சுஷுப்தி காமக, சுஷுப்தினா தூங்குறதுன்னு அர்த்தம். தூங்கணுங்கிற எண்ணம் வந்துட்ட உடனே என்ன பண்ணுவார், துவை சந்நிலையே
உனக்குள்ள எல்லா ஜீவராசிகளையும் வச்சுட்டு ஒடுங்கிடுறார். எது ஜெகந்திச்ச, இந்த ஜெகத்து முழுக்க. இப்ப நம்ம தூங்கும் பொழுது நம்ம பூமியில இருக்கோமா, எங்க இருக்கோம்னு ஏதாவது தெரியறதா? இல்ல இல்லையா? தூங்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஒரு உலகம் தெரியறது, இத்தனை மனுஷங்க தெரியறது, நம்ம இருக்கோன்றது தெரியறது, நமக்கு இத்தனை வேலைகள் இருக்கு, எல்லாமே தெரியறது. ஆனா அந்த தூக்கத்துல எப்படி ஒரு விஷயமும் தெரியறது இல்ல இல்லையா? அத போலதான் இங்கேயும் பிரம்மதேவன் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் உள்ளடக்கிண்டு அப்படியே ஒரு இரவு நேரம் வருது. அப்போ எதுல ஜடரம் சமீயுகு, ஜடரம் அப்படின்னு என்ன, உன்னுடைய குக்ஷி, உன்னுடைய எல்லாமே வைத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறதாம். அப்போ பகவானுடைய குக்ஷிக்குள்ள போய் எல்லாமே ஒடுங்கிடுறது. காரணமாக எது இருக்கோ அந்த காரணத்துக்குள்ள போய் ஒடுங்கிடுறது அப்படிங்கறத சொல்ற. சமீயுகு அப்படின்னா என்னன்னா ஒடுங்கிறதுன்னு அர்த்தம், உனக்குள்ள போய் அடங்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போ ததேதம் ஏகார்ணவம் ஆச விஸ்வம். அப்போ ஒண்ணு மட்டும்தான் இருந்தான். ஏன்னா இங்க வெளியில பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. தூங்கும் பொழுது நம்மளுக்கு பிரபஞ்சம்லாம் தெரியறதா என்ன இல்லையா? சூரியன் இருக்குன்னு தெரியறதா, சந்திரன் இருக்குன்னு தெரியறதா, இல்ல எந்த ஒரு விஷயமும் தெரியல இல்லையா? அதே போலதான் பிரம்மதேவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் உள்ளடக்கிண்டு தனக்குள்ளடக்கிண்டு தானும் போய் பகவானுடைய குக்ஷிக்குள்ள போய் ஒடுங்கிடுறார் அப்படிங்கறத சொல்றான். அப்படி ஒடுங்கும் பொழுது என்ன ஆகுது, இந்த ஹோல் யூனிவர்ஸே பார்த்தா என்னன்னா ஏக ஆர்ணவம். ஆர்ணவம்னா கடல் போல இருக்கான். அப்படியே கடல்ல இருக்கிற மாதிரி என்னன்னா கடலுக்குள்ள வெறும் அந்த ஜீவன், அதாவது ஜீவனெல்லாம் சேர்த்து இருக்கக்கூடிய பரபிரம்மம் மட்டுமே இருந்ததுன்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? அதே போலதான் நம்மளுடைய தூக்கமும். அதனால்தான் நம்ம எழுந்திருக்கும் பொழுது நம்ம நினைச்சுட்டு இருப்போம், காதால எழுந்த உடனே சுப்பிரபாதம் சொல்றோம், பகவானை எழுப்புறோம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? வெளியில இருக்கிற பகவானை எழுப்புறதுக்கு சுப்பிரபாதம் கிடையாது. நமக்குள்ள பகவான் இருக்க, நம்ம பகவானுக்குள்ள இருக்கும். அந்த பகவானுக்குள்ள நம்ம எழுந்த உடனே என்னன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் தூங்கிட்டு இருந்தாருன்னா நம்மளால எந்த காரியமும் செய்ய முடியாது. அதனால அவரை எழுப்புறதுக்கு தான் கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்த, சந்தியா காலம் வந்துடுத்து எழுந்துரு காரியங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை எழுப்புற மாதிரி இருக்கு இல்லையா? ஆனா உள்ள இருக்கக்கூடிய கிருஷ்ணரா இருக்கட்டும், ராமரா இருக்கட்டும், இல்ல நரசிம்மரா இருக்கட்டும், எங்கேயோ வெளியில போய் நம்ம தேடின்னு இருக்கோம். வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே ஹிருதயத்துக்குள்ள ஒடுங்கி இருக்க. நம்மளுக்கு ஒரு மனசுன்றது ஒண்ணு வேலை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் தெரியறதா? புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருத்தருக்கு நரசிம்மர் சொன்னா தெரியறதா, ராமர் சொன்னா தெரியறதா, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் புரியறதா? இல்ல இல்லையா? அதனால எல்லாமே நம்மளுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. அப்போ இந்த மனதுக்கு புரியும்படி நம்ம சொல்றதுக்காகத்தான் வெளியில ஒரு ரூபம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றது. அதனால இப்ப என்ன, ததேதம் ஏகாரணவம், ஏக ஆரணவம் ஒட்டுதான் இருக்கு. ஆரணவம்னா ஓஷன், ஒரு பெரும் கடல் தான். அந்த கடலுக்குள்ள பகவான் சயன கோலத்துல இருக்க. அந்த சயன கோலம் தான் அடுத்த ஸ்லோகத்துல தவைவ வேஷே பணிராஜசேஷே, நீ மட்டுமே இருக்க. தவைவ வேஷே, நீ ஒருத்தன் தான் இருக்க. ஒருத்தன் மீன்ஸ் என்னன்னா இங்க ஆண் பெண்ணுங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அந்த பர பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா பணிராஜசேஷே, பணினா பாம்பு, பாம்புங்கிறது அந்த சக்தியாகவே சொல்லப்படுது. அதனாலதான் அது குண்டலினி எல்லாம் சொல்றது. அந்த சக்திக்கு மேல அந்த பரபிரம்மம் மட்டுமே அப்படியே தூங்கின்னு இருக்கான், அப்படியே உறக்கத்துல இருக்கான். உறக்கம்னா நல்லா குர்ரு நம்மள போல ஒரு கொரட்டை விட்டுன்னு தூங்குறதெல்லாம் கிடையாது. யோக நித்திரையில இருக்காருன்னு சொல்றது. யோக நித்திரைனா என்ன அர்த்தம்னா என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணணும்ன்ற சிந்தனையோட பாதி கண் திறந்து பாதி கண் மூடினா மாதிரி இருக்கிறதுக்கு தான் யோக நித்திரைன்னு பேரு. நல்லா கொரட்டை விட்டு தூங்குறதுக்கு யோக நித்திரை கிடையாது. ஓகேவா? சோ பணிராஜசேஷே, அந்த பணின்னு சொல்லக்கூடிய பாம்பு அணை மேல படுத்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டு ஜலைக்க சேஷே புவனேஸ்வ சேஷே, ஜலைக்க சேஷே அப்படின்னா அங்க ஜலத்தை தவிர வேற ஒண்ணும் இல்ல. ஜலமயமாக இருக்கக்கூடிய அண்டம், அண்டம் இல்ல, அதாவது கர்ப்போதகம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஜலம் மட்டுமே இருக்கு. அதுல பகவான் மட்டுமே இருக்க. பகவான் அந்த நாகத்து மேல சயன கோலத்துல இருக்கு. அதுதான் இங்க சொல்ற புவனேஸ்ம சேஷே. புவனம் அப்படிங்கறதுலாம் எல்லாம் உனக்குள்ள ஒடுங்கி இருக்கு. எதுவுமே இப்ப வெளியில கிடையாது, எல்லாம் உனக்குள்ள ஒடுங்கி இருக்கு. ஆனா எப்படி இருக்கு அப்படின்னா ஆனந்த சாந்திரானுபவஸ்வரூப, அனுபவஸ்வரூப, நம்ம ஆனந்தமயமாகவே இருக்கு. நம்ம ஏதோ இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா ஆனந்தம்னு வார்த்தையில சொல்லலாம். ஆனா ஒரு தூக்கத்தை அனுபவிச்ச ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம எப்படி தூங்கி இருக்கோம் இல்லையா?
எழுந்த உடனே பார்த்தா அப்பா என்ன சந்தோஷமா இருக்கு, அப்பா ஆனந்தமா இருக்கேன், எப்ப தூங்கினேன்னு தெரியல, எப்ப எழுந்துட்டேன்னு தெரியலன்னு அந்த தூக்கத்துல இருக்கக்கூடிய நிம்மதி, அமைதி, நம்ம யாருங்கிறத தொலைக்கிறதுல, அகங்காரத்தை விடுறதுல இருக்கிற அமைதியும் ஆனந்தமும் வேற. நம்ம நானு நானு நானுன்னு முன்னாடி நிக்கிறதுல ஒரு காலமும் வரவே வராது. நானுன்னு முன்னாடி இண்டிவிஜுவாலிட்டியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு நிக்க நிக்க நம்மளுக்கு என்னன்னா எத்தனை பிரச்சனைகள் வருமோ அத்தனை வரும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்து பாருங்க, நம்மள யாருமே கண்டுக்க மாட்டா, நிம்மதியா ஒரு ஓரமா ஒதுங்கி இருக்கலாம். அத போலதான் என்ன ஆகுது, இப்ப எல்லாம் ஒடுங்கி நானுங்கிறது அங்க மறைஞ்சு இருக்கு. நானுங்கிறதே தெரியல, நான் ஆணா தெரியல, பெண்ணா தெரியல, இல்ல ஒரு இவாளுக்கு பொண்ணுன்னு தெரியல, இல்ல இவங்களுக்கு மனைவின்னு தெரியல, இவங்களுக்கு அம்மான்னு தெரியல, எந்த ஒரு விஷயமும் தெரியாம அந்த உறக்க நிலை அப்படிங்கறது ஆனந்த சாந்திர அனுபவ ஸ்வரூபக. ஆனந்தம் மட்டுமே இருக்கு, அனுபவம் மட்டுமே இருக்கு. இது யாரும் நீ எப்படி தூங்கினா நீ எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. உனக்கு தூக்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குன்னு தெரியாது, ஆனா எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா நம்ம சாப்பிடுறது கூட டேஸ்ட் எப்படி சொல்ல முடியும்? என்னதான் சொன்னாலும் அவங்க சாப்பிட்டு பார்த்தாதான் அவங்க நாக்குக்கோ எல்லாத்துக்குமே டேஸ்ட் தெரியும். ஒரு பெயின் இருக்கு, ஒரு வலி இருக்கு, அந்த வலி என்னதான் இன்னொருத்தர் இதுல 10 மாதிரி வலிக்கிறது, 7 மாதிரி வலிக்கிறதுன்னு சொன்னா கூட தெரியாது. அந்த வலி, தலைவலியும் சரி, எல்லாம் தனக்கு வரும்பொழுது மட்டும்தான் தெரியும். எந்த ஒரு விஷயமும் அனுபவப்படும் பொழுது மட்டும்தான் தெரியும். என்னதான் நம்ம படிக்கலாம், எல்லாத்தையும் ஞானத்தை ஊட்டலாம், ஆனா சொல்லுவா இல்லையா, குதிரையை கொண்டு போய் ஜலத்துக்கிட்ட தோபார் ஜலம் குடி, தோ இருக்கு, இப்படி குடிக்கணும் எல்லாம் சொல்லலாம். ஆனா அந்த குதிரையே குடிக்கும் பொழுதுதான் அதனுடைய தாகம் தீரும். அதே போலதான் இந்த ஆனந்தம் அனுபவம் எல்லாமே தனக்கு வரும் பொழுது மட்டும்தான் அதை உணரதான் முடியுமே தவிர ஒருத்தர் சொல்லி புரிய வைக்கிறதுங்கிறது கிடையாது. அதனால்தான் இதெல்லாம் நம்ம படிச்சுக்கலாம். படிச்சு அதை நாமளே கண்ணை மூடிட்டு சிந்தனையில இருக்கும் பொழுது மட்டும்தான் அந்த ஆனந்தம் புரியும். ஒவ்வொருத்தருக்கும் நாராயணியம்னு சொல்லலாம். நாராயணியம் நான் படிச்சுட்டேன், அத்தனை ஸ்லோகமும் எனக்கு நல்லா தெரியும், எல்லா ஸ்லோகமும் கண்ணை மூடின்னு நான் சொல்லுவேன், அர்த்தமும் சொல்லுவேன், எல்லாம் தெரியும். ஆனா அனுபவம் இருக்கான்னு கேட்டா தெரியாது. நாராயணியம் படிக்கலாம், அந்த நாராயணியம் நமக்குள்ள எவ்வளவு வந்திருக்கு, நம்ம அதுல எவ்வளவு ஊறி போயிருக்கோம் அப்படிங்கறது தான் அங்க முக்கியமே தவிர படிக்கிறதுனாலயோ மனப்பாடமா ஒப்பிக்கிறதுனாலயோ ராகத்துல பாடுறதுனாலயோ ஒரு விஷயமும் பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த ஒரு விஷயமும் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கத்துக்கிற விஷயம் நம்மளுக்கு உள்ள போய் கரையணும். ஒரு மைசூர் பாக்கு இருக்கு, மாம்பழம் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம், மாம்பழத்தை சாப்பிடலாம், மைசூர் பாக்க சாப்பிடலாம். ஆனா வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இந்த மைசூர் பாக்கு சில பேர் ஸ்வீட்னு சொல்லுவாங்க, சில பேர் இது நன்னாவே இல்லைன்னு எல்லாம் சொல்லலாம். நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பர் அப்படின்லாம் சொல்லலாம். ஆனா நீங்க அதை சாப்பிட்டுட்டு அதை உணர்ந்து அது உங்களோட கலக்கும் பொழுதுதான் இந்த உடம்போட அது ஒன்றாகி போனோம் இல்லையா, அப்பதான் அந்த டைஜஷன் ஆளுன்னா நீங்க என்ன நன்னா சாப்பிட்டா கூட அப்படியே இருந்ததுன்னா வியாதிதான் வரும் இல்லையா. அதே போலதான் எல்லா புத்தகமும் அப்படிதான். நீங்க படிக்கிற ஸ்லோகமா இருந்தாலும் எல்லாமே ஸ்லோகத்தை வெறும நம்ம படிக்கிறது, ஸ்லோகத்தை பாராயணம் பண்றதுங்கிறது மட்டும் இல்லாமல் அது நம்மளுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆனா மட்டும்தான் அது நம்மளுக்கு பிரயோஜனப்படும். இல்லைன்னா சும்மா எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்மளா போய் நான் பெரிய ஆளு தெரியுமா, எனக்கு எல்லா ஸ்லோகமும் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கதான் முடியுமே தவிர நமக்கு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நமக்கு எப்ப பிரயோஜனம்னா அந்த படிச்ச விஷயத்தினால எனக்கு நான் ஒரு மாற்றத்தை அனுபவிச்சிருக்கணும், இல்ல ஒரு அனுபூதியை பெற்றிருக்கணும், அது எனக்குள்ள ஒரு ஆனந்தத்தை கொடுத்துருக்கணும், அப்பதான் அது எனக்கு பிரயோஜனமே தவிர இல்லைன்னா நம்ம படிக்கிறதெல்லாம் சயின்ஸ், மேக்ஸ், இங்கிலீஷ், காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் சும்மா படிக்கிறோம் இல்லையா. சும்மா மீன்ஸ் என்ன, ஏதோ சம்பாதியத்துக்கு படிக்கிற மாதிரி தான். அதனாலதான் இங்க என்ன சொல்ற, ஆனந்த சாந்திர அனுபவஸ்வரூபக ஸ்வயோக நித்ரா பரிமுத்ரிதாத்மா. யோக நித்ரையில இருந்துட்டு இருக்காராம். அதுதான் இங்க சொல்றாரு. யோக நித்ரானா பாதி கண் திறந்துட்டு பாதி கண் மூடிண்டு அதே சமயத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத சொல்றோம். அடுத்தது காலாக்கிய சக்தி பிரளயாவசானே. இப்போ காலம்ங்கிற சக்தி என்னன்னா அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. நல்ல டீப் ஸ்லீப்ல யாருக்குமே எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கோம்ங்கிறது தெரியாது. எழுந்ததுக்கு அப்புறம் ஓ இந்த நேரம் தூங்கினா இவ்வளவு லேட்டா எழுந்துட்டு இருக்கேன், இல்ல இவ்வளவு சீக்கிரம் எழுந்துட்டு இருக்கேன், எழுந்ததுக்கு அப்புறம் தான் காலம் வேலை பண்ணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காலமே வேலை பண்ணாது. இப்ப நிறைய பேருக்கு நிறைய வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கல்யாண பொறுப்பு வச்சுட்டு இருக்கா அம்மா அப்படின்னா அப்ப இரவு நேரம் படுத்துக்கிறா. படுத்துட்டா கூட என்ன ஆகும், ஒரு 2 மணி நேரம் ஆனா போறோம், உடனே
இவ்வளவு வேலை இருக்கே, நம்ம தானே எழுந்து பார்க்கணும், யாரு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலம் எழுப்பி விடுறது இல்லையா. ஏன்னா நம்ம தான் காரியம் பண்ணணும்னு ஒரு பொறுப்பு இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா எழுப்புறது இல்லையா. அப்ப இந்த கர்மாவும் காலமும் எழுப்புற மாதிரிதான் இங்க என்ன சொல்றார், காலாக்கிய சக்தி பிரளயாவசானே, பிரளயம் முடியும் பொழுது காலத்துக்கிட்ட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சைன கோலத்துல இருக்கார். அப்ப என்ன ஆறுது, காலத்துக்கிட்ட சொல்லிட்டார், எப்பா பிரளயம் முடிஞ்ச உடனே எனக்கு கொஞ்சம் எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டார். அப்போ நம்ம எப்படி அலாரம் வச்சுட்டு படுத்துக்கிறோம் இல்லையா, தூக்கம் நம்ம எழுந்திருக்கணும்னு நினைச்சா ஒண்ணு வெளியில அலார்ம் கிளாக்லாம், அப்புறம் உள்ளுக்குள்ள நம்ம பயாலஜிக்கல் கிளாக் செட் பண்ணுவோம் இல்லையா. அத போலதான் இங்க என்ன பண்றார் பகவானே வந்து என்னன்னா, அதாவது பிரம்மதேவனே வந்து என்னன்னா தூங்கறதுக்கு முன்னாடி பிரளய காலம் முடிஞ்ச உடனே எழுப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலத்துக்கிட்ட சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. ஏன்னா காலம் தான் என்ன டைம் இல்லையா. அப்போ பிரசுப்தம் பரிசுப்த சக்தி அப்படிங்கிற, அப்ப நல்லா அந்த பிரளய காலம் வரைக்கும் என்னன்னா நல்ல உறக்கத்துல இருந்துட்டு இருக்கலாம். துவயா பிரசுப்தம், பகவானும் அந்த யோக நிதிரையில இருக்க, பகவானுக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அத்தனை ஜீவன்களோட வந்து என்னன்னா, அதனாலதான் அகில ஜீவதாம்னா அப்படிங்கிற எல்லா ஜீவராசிகளும் உள்ள அடங்கி இருக்கு. இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட அம்மா தெரியறது, அப்பா தெரியறது, குழந்தை தெரியறது, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சகல ஜீவராசிகள் தெரியறது, இது பாம்பு தெரியறது, பல்லின்னு தெரியும். தூக்கத்துல பாம்பே பக்கத்துல போனா கூட தெரியாது நம்மளுக்கு இல்லையா. அப்ப எதுவுமே தெரியாது. ஆனா அந்த தூங்கி எழுந்த உடனே என்னன்னா அகில ஜீவராசிகளும் நம்மளுக்கு தெரியுது இல்லையா. அது போலதான் பிரம்மதேவன் என்ன பண்றார், அகில ஜீவராசிகளையும் உள்ளடக்கிண்டு அந்த சயனத்துல இருக்கார். பரிசுத்த சக்தி அப்படின்னு என்னன்னா அத்தனை சக்திகளோடவும் சேர்ந்து நல்ல உறக்க நிலையில இருக்கார். 8வது ஸ்லோகத்தை சொல்ற, சதுர்யுகானாம்ச சஹசிரமேவம், எப்படி 1000 சதுர்யுகங்கள் டே டைம் முடிஞ்சு போச்சோ அதே போல 1000 சதுர்யுகங்கள் இரவு நேரம் ஆகிறது. அப்போ இரவு நேரம் முடியறதுக்கு நம்மளுக்கு எப்படி காதால 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ அலாரம்னா அது வரைக்கும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் தூக்கம்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அத போல அந்த தூக்கம் முடியறது. சதுர்யுகானாம் சஹசிரம், மறுபடியும் 1000 சதுர்யுகங்கள் பூர்த்தி ஆறுது. அப்ப இத்தனை நேரம் தூங்கின உடனே என்ன, புனக அத்விதீயே, அப்போ மறுபடியும் என்னன்னா காலம் முதல்ல எழுந்துக்கிறதா. காலாக்கிய சக்தி, காலம்ங்கிற சக்தி பிரதம பிரபுத்தா, முதல்ல எழுந்துக்கிறதா கால சக்தி. எப்படி டைம்ங்கிறது ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, ஆனா அந்த டைம் என்ன அலாரம் அடிக்கிற மாதிரி 4 மணி ஆறுது 5 மணி ஆறுதுன்னு அலாரமே இல்லைன்னா கூட நம்மளுக்கு உள்ள ஒரு கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக் நம்மள எழுப்புறது. அது முதல்ல எழுந்து நம்மள எழுப்புறதான். பிரபோதயத்வாம் கில விஸ்வநாத, ஹே விஸ்வநாத, இந்த விஸ்வத்துக்கே தலைவன் நீதானேப்பா. அப்படியேப்பட்ட உன்னையும் இந்த பிரம்மதேவனையும் முதல்ல என்ன பண்றது, காலம்ங்கிற சக்தி எழுந்து எழுப்புறது. விபுத்திய சத்வாம் ஜலகர்பசாயின், அப்போ ஜலத்துல கர்ப்பசாயின் அப்படின்னா அத்தனை உள்ளடங்கி கர்ப்பத்துக்குள்ள வச்சுருக்கிற மாதிரி கர்ப்போதகத்துக்கு, அதுல கர்ப்போதகம்னு சொல்லக்கூடிய அந்த ஜலத்துல பகவான் சயனத்துல இருக்க, அதுக்குள்ள கர்ப்பம் மாதிரி மொத்த ஜீவராசிகளையும் பிரம்மதேவன் உள்பட எல்லாம் உள்ள ஒடுங்கி இருக்கு. அந்த ஒடுங்கி இருக்கக்கூடிய அத்தனையும் என்னன்னா மறுபடியும் எல்லாம் சூக்ஷ்மமாக வெளியில வரதான். தேஷ்வேவ சூக்ஷ்மாத்மதயா நிஜாந்தக அப்படின்னு என்னன்னா, எழுந்த உடனே எல்லா வேலையும் அப்படி அப்படியே ஆயிடுமா, உள்ளுக்குள்ள மனசுலதானே ஆகுறது. நீ காத்தால எழுந்தோடனே இந்த சமையல் பண்ணணும், இல்ல இந்த குழந்தைய இந்த டைம்க்கு அனுப்பணும், எல்லாம் எப்படி வருது, சூக்ஷ்மமா தானே வருது. இப்ப நம்ம சமையல் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த காய வச்சு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு பண்றதுக்கு முன்னாடி எல்லாமே உள்ள ஒரு பிளான் நடக்கிறது இல்லையா. இது பண்ணணும் இது பண்ணணும், அப்படி பண்ணணும்னு நினைக்கும் பொழுதே சூக்ஷ்மமா நடந்தா மாதிரி தானே. அதனாலதான் என்ன சொல்லுவா, நம்மளுடைய நினைப்பு ரொம்ப முக்கியம், தாட்ஸுக்கு ரொம்ப பவர் அதிகம். யாரையாவது கெடுக்கணும்னு நினைச்சோம்னா செய்யறதை விட முன்னாடி நீ செஞ்சுட்டா மாதிரி அர்த்தம். ஏன்னா அந்த தாட் உனக்கு வந்துடுது இல்லையா. தாட் வந்தாலே செஞ்ச மாதிரிதான், பாதி செஞ்சுட்டா மாதிரிதான். அதுக்கப்புறம் ஆக்ஷன்ல கொஞ்சம் தான், பாக்கிதான் ஆக்ஷன்ல பண்ண போறோம். அதேதான் இங்கேயும் என்னன்னா, அப்போ காத்தால எழுந்த உடனே என்ன சட்டுலா உள்ள வந்துடுத்து, சூக்ஷ்மாத்மதையா சூக்ஷ்மமாக உள்ள எல்லாம் வந்துடுத்து, எல்லாம் வந்துட்டு உடனே. ஆனா அது எல்லாம் வெளியில திருப்பி ஆக்ஷன்ல வரணும்னா என்ன பண்ணணும், கிடுகிடுன்னு எழுந்து வேலை பண்ணணும். ஆனா எழுந்து வேலை பண்றதுக்கு பகவான் பிரேரணை பண்ணாதான் நம்ம எழுந்துக்க முடியும். அதனால்தான் எப்பவுமே காத்தால வந்து என்னன்னா ஒவ்வொருத்தரும் எழுந்திருக்கும் போது அந்த காலத்துல சொல்லிட்டு தான் எழுந்திருப்பா. அதாவது காத்தால பாத்துக்கலாம் அப்படின்னு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா, பொழைச்சு கடந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவா.
அந்த பொழைச்சு கிடக்கிறதுங்கிறது தான் பகவான் எழுந்தாதான். பகவான் உள்ள நம்மள பிரேரணை பண்ணால் மட்டுமே நம்மளுடைய இந்திரியங்கள் வேலை பண்ணும். கண்ணு வேலை பண்ணும். எதுவுமே காத்தால எழுந்தவொடனே வேலை பண்ணலாம் என்ன ஆயிடும்? உடனே அதுக்கு என்ன சொல்லுவா? ஓஹோ, நைட்டே ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் போல இருக்குன்னு சொல்லுவா, பிரேதம் ஆயிடுதுன்னு சொல்லுவா இல்லையா? ஏன்னா எழுந்திருக்கலன்னா என்ன, எதுவுமே வேலை பண்ணல. அப்ப எல்லாம் வேலை பண்ணணும்னா பகவான் உள்ள இருந்து நம்மள உள்ள அந்த பார்வை பார்க்கணும். அதான் ததாத்த திருஷ்டி, பகவானுடைய அந்த பார்வை மேல விழறதான். உடனே என்ன ஆகுது? எல்லாம் கிடுகிடு கிடுகிடுன்னு வேலை பண்ண ஆரம்பிக்கிறதாம். அதனால்தான் என்ன சொல்றார்? நாபிரந்திராத்து அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார், பகவானுடைய நாபி கிடுகிடு கிடுகிடுன்னு அதுல இருந்து ஒரு கமலம் வரதான். இது எல்லாம் பிரம்மதேவன் வெளியில வர்றதுன்னு அர்த்தம். இப்ப நம்மளுக்குள்ள எப்படி வர்றதுங்கிறது வேற விஷயம். நம்மளுக்குள்ளயும் இதை போல சூக்ஷ்மமா நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் யோசனையே பண்ண மாட்டோம். ஏன்னா எழுந்து ஓடுறதுக்கு தான் நம்மளுக்கு டைம் சரியா இருக்கும், குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், இப்படிதான் இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்றார்? தத்து துவதீயாத்து ஐ நாபிரந்திராத்து, உன்னுடைய நாபி அப்படிங்கிற அந்த ரந்திரம், ரந்திரம்னா ஓட்டைன்னு அர்த்தம். பகவானுடைய குக்ஷிக்குள்ள இருந்து, நாபியிலிருந்து, அந்த ஓட்டையிலிருந்து உதஞ்சிதம் அழகா மேல ஒண்ணு அப்படியே ஒண்ணு கிளம்புறதான். என்னதுன்னு பார்த்தா கிஞ்சன திவ்ய பத்மம், ரொம்ப அழகான ஒரு தாமரை வெளியில வருதான். திவ்யமான ஒரு தாமரை வெளியில வருதான். அந்த தாமரைக்குள்ள என்னன்னா நிலீன நிசேஷ பதார்த்தமாலா, அதாவது இந்த லோகம்னு சொல்லக்கூடிய என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் எல்லாத்தையும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு தாமரை வெளியில வருதான். அதாவது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா சங்கேப ரூபம் முகுளாயமானம். அது முகுளம்னா மொட்டுன்னு அர்த்தம். இப்போ அந்த பத்மம் விரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கிருந்து நாபியிலிருந்து நம்ம வெளியில தாமரை வரதான் நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா ஆக்சுவலா பார்த்தா நாபியிலிருந்து ஹிருதய கமலம்னு சொல்றோம் பாருங்க, அத போல மேல அப்படி அழகா தாமரை வருது. ஆனா அந்த தாமரை என்னன்னா மொட்டா இருக்கு. அந்த மொட்டுல என்னன்னா அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கான். எத்தனை விஷயங்கள்? நம்ம இப்ப காத்தால எழுந்து நம்ம யாருல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய மெமரி பூரா யோசிச்சு பாருங்க. ஒரு மைசூர் பாக், மாம்பழம், இல்ல இல்ல ஒரு ஏதோ ஒரு சாம்பார் அப்படின்னு சொன்னா உடனே நம்மளுக்கு அந்த மெமரியில வருது. ஓ, இது இப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், இந்த டெக்ஸ்டர்ல இருக்கும். நம்ம ஒரு மெமரி எவ்வளவு விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு மொட்டுலக்குள்ள எல்லா விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கான். ஒருத்தரை பார்த்தவொடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது, யார் இவர்னு தெரியறது, எங்க பார்த்திருக்கோம் தெரியறது. அப்போ அத்தனை விஷயங்களும் உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு தாமரை மொட்டு வருது. அப்ப அந்த தாமரை மொட்டு தான் ததேதான் அம்போருக குட்மலம் தே கலேபரா தோயபரே பிரரூடம். அப்ப அது வெளியில முதல்ல என்னன்னா அந்த முட்டா இருக்கக்கூடியது அந்த ஜலத்துக்கு மேல வெளில வருது. கர்ப்போதகம்னு அந்த ஜலத்துக்கு மேல வெளியில வருது. அதுதான் இங்க சொல்ற தோய பதே, தோயம்னா ஜலம்னு அர்த்தம். அந்த தோயத்திலிருந்து அப்படியே மேல வருது, வெளியில வருது. பகிஹி நிரீதம், வெளியில, பகினா வெளியிலன்னு அர்த்தம். வெளியில வருது. வெளியில வந்துட்டு என்னன்னா பரிதஸ்புரத்பிஹி அப்படின்னு என்னன்னா சுத்தீர பார்த்தா எல்லாம் ஒரே அந்த தாமரையினுடைய பிரகாசம் இருக்கான். அந்த தாமரையினுடைய பிரகாசத்தினால என்னன்னா துவாந்தம் அலம்ய கிருந்தது. துவாந்தம்னா இருள் அப்படின்னு அர்த்தம். அந்த தாமரை விரிஞ்ச உடனே பார்த்தா இருள் போறதாம். சூரியன் வந்த உடனே எப்படி இருட்டு போறதோ அத போல பகவான் உள்ள, அதாவது இப்ப பிரம்மதேவன் வச்சுக்கோங்களேன், பிரம்மதேவன் அந்த தாமரைக்குள்ள இருக்க. அந்த தாமரை ஹிருதயம்ன்ற தாமரை அப்படி வந்த உடனே அப்படி விரியறது. இன்னும் விரிய ஆரம்பிக்கல, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி வருது. அப்படி வரும் பொழுதே என்னன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய இருள் முழுக்க நீக்கிறது அப்படிங்கறத சொல்ற. அடுத்து சொல்ற சம்புல்ல பத்ரே நிதராம் விசித்ரே. அப்போ ஒரு இதழா எப்படி சூரியன் வந்த உடனே அதை பார்த்த உடனே தாமரை அந்த மொட்டு இதழ்கள்லாம் விரியும்னு சொல்லுவா. அதே போல என்னன்னா சம்புல்ல பத்ரே, அப்படி பத்ரேனா அதனுடைய இதழ்கள்னு அர்த்தம். அந்த ஒரு பத்திரமும் அழகா அப்படி விரியறதான். அது நிதராம் விசித்திரே, ரொம்ப அழகா இருக்கான். அவ்வளவு அழகான அந்த ஒரு தாமரை பூரா விரியறது. பவத் வீரிய திருதே சரோஜே அப்படிங்கிற. அப்போ பகவானுடைய அந்த யோக வலிமையினால என்னன்னா அந்த தாமரை விரிஞ்ச உடனே பார்த்தா அதுல பத்ம ஜன்மா விதிஹி, விதினா பிரம்மான்னு அர்த்தம். அதுல பிரம்மா அதுல அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காராம். எதுல? தாமரை விரிஞ்ச உடனே பார்த்தா சிருஷ்டி பண்ணக்கூடிய அந்த தேவன், அந்த பிரம்மா மேல உட்கார்ந்துட்டு இருக்காராம். ஆவிராசித்து அப்படின்னா அதுல
மேனிஃபெஸ்ட் ஆயிருக்க, அதுல உண்டாயிருக்க. இதுல தாமரைக்குள்ள பிரம்மதேவன் அப்படியே கண்ண மூடிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கான். அந்த பிரம்மதேவனுக்கு ஸ்வயம் பிரபுத்தாகிலம் வேதராசி அப்படின்னா, ராசி சொல்லக்கூடாது, நம்ம ராசிகள்லாம் கிடையாதுங்க, வேத ராசி. ஓகேவா? அப்போ ஸ்வயம் பிரபுத்தாகிலம் அப்படின்னா அத்தனை வேதங்கள் அத்தனை ஞானத்தையும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய பிரம்மதேவன் அந்த தாமரையில அழகா அப்படி தாமரை பூரா விரிஞ்சது, அதுக்குள்ள பிரம்மதேவன் உட்காண்டிருக்கார் அப்படிங்கறத சொல்றான். அதுவும் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கி. அதுதான் நம்மளுடைய ஹிருதயமும். யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கி எழுந்த உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதனால்தான் அதை விட்டு எழுந்திருக்க கூடாதுன்னு, சட்டு சட்டுன்னு எழுந்து அப்படியே படப்பட படப்படலாம் வேலை பண்ணக்கூடாது. அந்த உள்ள இருக்கக்கூடிய பிரம்மதேவன் எழுந்து அத்தனை வேதம், வேதம்னா ஞானத்தோடவும் ஒளிர்வேர், அதுக்கப்புறம் தான் நம்ம காரியங்கள்லாம் பண்ணோம்னா எல்லாமே சித்திக்கும் இல்லையா? அதனால அப்படி அழகா பிரம்மதேவன் தோன்றிருக்காராம். இத போல கடைசி ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் மகாபிரிவாலும் சொல்லியிருக்கிறது என்னன்னா, எப்படியேப்பட்ட வியாதிகள் இருந்தாலும், கேன்சர் முதலான வியாதிகள் இருந்தா கூட கரெக்டா எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அதே போல இந்த ஸ்லோகத்தை சொன்னா அத்தனை வியாதிகளும் நீங்கும் அப்படிங்கறது சொல்லியிருக்கேன். அஸ்மின் பராத்மன், அஸ்மின் பராத்மா அப்படின்னாலே என்ன, பரமாத்மான்னு அர்த்தம் இல்லையா? அப்போ இந்த பகவான் தான் என்னன்னா எல்லாத்துக்கும் ஆதி மூலமாக காரணமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவருடைய நாபியிலிருந்து தான் இந்த பிரம்மா வந்திருக்க இல்லையா? அப்படி நனு பாத்ம கல்பே அப்படின்னா, இத போல பிரம்மதேவனுடைய பாத்மகல்பம்ங்கிறது எதுன்னா, இப்போ 51வது நாள்னு சொல்றோம் இல்லையா? இதுதான் பாத்மகல்பம்னு சொல்றது. அதனால இந்த நாள்ல இத போல பிரம்மதேவனே என்னன்னா உனக்குள்ள இருந்தானே வந்திருக்க. துவமித்தம் உத்தாபிதம் பத்மயோனிஹி, பத்மயோனினா பத்மத்தை காரணமாக உடைய இந்த பிரம்மதேவன் என்னன்னா துவமித்தம், இத போலதானே உன்னுடைய நாபியிலிருந்து உண்டானர் இல்லையா? அப்போ உன்னுடைய நாபியிலிருந்து உண்டான அந்த பிரம்மதேவன் தான் எல்லாத்துக்கும் சிருஷ்டிக்கெல்லாம் காரணமா இருக்கே. அதுக்கும் காரணமா இருக்கக்கூடியது அந்த பிரம்மதேவனுக்கும் காரணமா இருக்கக்கூடிய பரமாத்மா நீதானே. அனந்த பூமா, எல்லாத்திலயும் பூரணமா இருக்கக்கூடிய நீதானே. பூமாதான் பூமன்னு சொல்றது, அதை தாங்கிட்டு இருக்கக்கூடியவர், அந்த பூமான்னு சொல்லக்கூடிய பூர்ணத்துவத்தோடு இருக்கக்கூடியவருக்கு தான் பூமன்னு சொல்றது. அனந்த பூமா, இப்படி எல்லை இல்லாத, அனந்தனாலே எல்லை இல்லாமல் அர்த்தம். அதனால அனந்த பூமா, எல்லை இல்லாமல் இருக்கக்கூடிய அத்தனையும் பூரணமா இருக்கக்கூடிய அப்படியேப்பட்டவன் நீ இல்லையா? இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய வியாதி ஒரு விஷயமா உனக்கு? ஏன்னா எனக்கு இது வந்திருக்கு அப்படின்னாலே உனக்கு தெரியாம வந்திருக்காது. ஏன்னா பிரம்மதேவன் இன்னைக்கு சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மதேவனே உன்னுடைய நாபியிலிருந்து உண்டானவர் அப்படிங்கிற பொழுது, அப்போ இந்த வியாதி எங்கேதோ புதுசா நம்மளுக்கு வந்துட போறதா? யாரோ ஒருத்தர் புதுசா ஒருத்தர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறன்றது கிடையாது இல்லையா? ஏன்னா உன்னோட நாபியிலிருந்து உண்டான பிரம்மதேவர் தான் அத்தனையும் சிருஷ்டி பண்ணியிருக்கார் அப்படிங்கிற பொழுது, அப்போ இந்த வியாதியும் உன்னோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது தானே. அப்போ நான் உன்னை வேண்டிக்கிறேன்ப்பா, மம ரோகராசிம் நிருந்தி, என்னுடைய அத்தனை ரோகங்களையும், நான் உன்னையே அடையறதுக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை ரோகங்களையும், என்னென்ன கஷ்டங்கள் வருதோ அது அத்தனையும் எல்லாத்தையும் நீதான் போக்கணும். வாதாலய வாச விஷ்ணு, குருவாயூர்ல வீற்றிருக்கக்கூடிய ஹே விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுறாரு. விஷ்ணு அப்படின்னாலே எல்லாத்திலயும் ஊடுருவி இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்றோம் இல்லையா? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல விஸ்வம்னா இந்த லோகமே அவன் மயம். அந்த லோக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இலையிலிருந்து, பூவிலிருந்து, காயிலிருந்து, மண்ணுல இருந்து, மரத்துல இருந்து எல்லாத்துக்குள்ளயும் ஊடுருவி இருக்கக்கூடியவனுக்கு தான் விஷ்ணுன்னு பேர். அதனால நம்மள என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரு பாகுபாடோட இருக்கோம். விஷ்ணுவை தான் நாங்க வழிபடுவோம், சிவனை வழிபட மாட்டோம் அப்படின்னு பிரம்மதேவன் கோவில் கிடையாது இப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனா அந்த பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ எல்லாம் வெளியில கிடையாது, நமக்குள்ளதான் இருக்கு. அதனால நமக்குள்ள இருக்கக்கூடிய அகங்காரத்தை அழிக்கும் பொழுது அதை சம்ஹார மூர்த்தியாக பரமசிவன் இருக்க. எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம் வரும்பொழுது விஷ்ணுவாக இருக்க. நமக்குள்ள இருக்கக்கூடிய பகவான் தான். அந்தந்த வேலை பண்ணும் பொழுது நம்ம எப்படி ஒரு காஸ்டியூமை போட்டுட்டு வேற ஒரு வேலைக்குன்னு ஆபீஸுக்குன்னு போகும்பொழுது அப்படி போறோம், இல்ல ஆத்துல இருக்கும்பொழுது ஒரு விதமா இருக்கும்ன்ற மாதிரி தான் பகவானே என்ன பண்றார். அந்த பகவானே பிரம்மாவாக இருந்து இன்னைக்கு நம்ம காரியம் பண்றதுக்கு சிருஷ்டிகர்த்தாவா இருக்க. அதே பகவான் ரட்சிக்கும் பொழுது விஷ்ணுவாக இருக்க. அதே பகவான்
நம்மளோட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் எல்லாம் அழிக்கும் பொழுது, சம்ஹாரம் பண்ணும் பொழுது ருத்ரனாக இருக்கு. நம்ம எல்லாத்தையும் வெளியில தேடுறதுனால்தான் எல்லாம் வேற 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 வேறன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால்தான் இங்க என்ன சொல்றார், அந்த பிரம்மா உள்பட எல்லாமே உன்னுடைய குக்ஷிக்குள்ள இருந்து, உன்னுடைய நாபியிலிருந்து வந்தவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பாத்மகல்பம்னு சொல்லக்கூடிய 51வது நாள், 50 வயசு முடிஞ்சு 51வது வருஷம் ஆரம்பிக்கிறதுல முதல் நாள் பாத்மகல்பம்னு சொல்றோம். அந்த பாத்மகல்பத்துல உண்டான ஹே பிரம்மா, அப்படியேப்பட்ட அந்த பிரம்மனையே உண்டாக்கின ஹே விஷ்ணு, ஹே பகவானே குருவாயிரப்பா, நீதான் என்னுடைய அத்தனை ரோகங்களையும் போக்கணும் அப்படிங்கறதோட இந்த 8வது தசகம் பூர்த்தியாகுது. இந்த தசகம் பூர்த்தி பண்ணும்பொழுது மட்டும் இந்த 13வது ஸ்லோகம் 3 தடவை சொல்லி பூர்த்தி பண்ணுவா. யார் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு உடம்பு இல்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்லாம் சொல்லும் பொழுது இந்த ஸ்லோகத்தை மனசார உருகி பிரார்த்தனை பண்ணும் பொழுது கட்டாயமாக இந்த ரோக நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறது சொல்லுவா. இதோட 8வது தசகம் பூர்த்தி ஆகுது. 8வது தசகம் சமாப்தம்.